போய் உட்காந்துக்குறார். காலையில் 6 மணிக்கு ஸ்வீப்பர்களை போய் விரட்டுவார். ஏய், நான் 6 மணிக்கு வேலைக்கு வந்துட்டேன். நான் தமிழகத்தினுடைய முதல் வகுப்பு பதிவு பெற்ற ஒப்பந்தக்காரர். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் எல்லா மற்ற வேலையிலும் எடுத்து செய்யக்கூடிய முதல் வகுப்பு ஒப்பந்தராக இருந்து வருகிறேன். நான் கடந்த ஒரு 4.5 ஆண்டு காலம் கடந்த ஆட்சியில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தக்காரர். நான் பல முறை இங்கே குறிப்பாக காரைக்குடி மாநகராட்சியில் நடந்த ஊழல்களை ஆட்சியாளருக்கு தெரியப்படுத்தி எந்தவித நடவடிக்கையும் இல்லை. குறிப்பாக 21/2/2025 பொது நிதியில் நடந்த ஒரு ஒப்பந்த பணிக்கு நான் ஆன்லைன் மூலமாக டெண்டர் கோரியிருந்தேன். அதில் எனக்கு ஒரு 3 வேலை கிடச்சிது. அதில் குறிப்பாக மாநகர மேயர், துணை மேயர், மாநகராட்சியை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கு, அதனுடைய எஸ்டிமேட் அமௌண்ட் 18 லட்சம். அந்த வேலை எனக்கு குறைவான ஒப்பந்த புள்ளி கோரியதுனால எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் அதை எனக்கு ஒர்க் ஆர்டர், வேலை உத்தரவு வழங்காமல் தற்போது இருக்கக்கூடிய ஆணையாளர் திரு சங்கரன், ஏஇ திரு சக்திவேல் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள், அதிகாரிகள் அனைவருமா சேர்ந்து எனக்கு வேலை உத்தரவு வழங்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டே வந்தாங்க. இது சம்பந்தமாக நான் 2 முறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மணி அளித்தேன். அதற்கு பிறகு எனக்கு வேலை உத்தரவு கொடுத்தாங்க. வேலை உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு அந்த வேலையை நான் செய்யணும், அந்த வேலையை என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கும் யாருமே காட்டவே இல்லை எனக்கு. அதுக்கும் பல முறை இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன வேலை? அது அதான் மேயருடைய ரூம் அலங்கரிக்கிறது, துணை மேயரோட ரூம் அலங்கரிக்கிறது, மாமன்ற கூட்டத்துகளில் மராமத்து பண்ணி சேரு இது வாங்கக்கூடிய வேலை. ஆனால் அது உள்ளே போய் மறுபடியும் போய் பார்த்த பிறகு எல்லா பணிகளுமே செஞ்சுருந்தாங்க. நான் செய்கிறதுக்கு எந்த பணிங்க செய்யணும் சொல்லுங்க, இந்தா சொல்கிறேன் அந்த சொல்கிறேன்னு சொல்லாமல் கடைசியில் 30/3/2026 தேதியிட்ட ஒரு காசோலை, அந்த காசோலையுடைய ஒரிஜினல் இந்த இருக்கு. நல்லா பார்த்துக்கிறங்க. 30/3/2026 தேதியிட்ட காசோலை. இந்த காசோலைக்குரிய பணியை 1 ரூபாய்க்கு கூட நான் செய்யலை. செய்யாத ஒரு வேலைக்கு எனக்கு 18 லட்சம் எஸ்டிமேட் அமௌண்ட்லேருந்து பிடிமானம் பிடித்தது போக மீத தொகை 15,80,000 என்கிட்ட கொடுத்துட்டாங்க. காசோலையை கொடுத்துட்டாங்க. ஏங்க, நான் தான் இந்த பணியே செய்யலையே, எனக்கு எதுக்குங்க இந்த காசோலையை தர்றீங்க? நான் செஞ்ச பணிக்கு உள்ள தொகையை தாங்கன்னு கேட்டால், இல்லை நீங்கள் இந்த பணத்தை மாற்றி எனக்கிட்ட தந்தாத்தேன், எங்கள்கிட்ட தந்தாத்தேன், நாங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க பணிக்கு உரிய காசோலையை உங்கள்கிட்ட தருவோம், முதல்ல இதை மாற்றி தாங்க அப்படின்னா. ஏங்க, நான் செய்யாத வேலைக்கு உள்ள பணியைக்கு உள்ள காசை நான் எப்படிங்க வாங்குறது அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்கி எங்கள்கிட்ட மாற்றி தாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு 93 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலையும், ஒரு 37 லட்சம் 35 லட்சம் ரூபாய் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சு அதெல்லாம் 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பணம் தரல. நானும் கேட்டு போராடி எதுவுமே நடக்கலை. சரி, என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு 29/4 அன்னைக்கு போய் நான் அந்த செக்கை போய் வாங்குறேன். 30/3 தேதியிட்ட செக்கை 29/4/2022 வாங்குறேன். வாங்கும்போது நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஒரு ஒப்பந்தக்காரர் அந்த புக் மெஷர்மெண்ட் புக்கில் நான் செய்த வேலைகள் அனைத்தும் சம்மதம், அதாவது அது பேர் அக்செப்டட் மெஷர்மெண்ட்டுன்னு பேர். அதில் நான் கையெழுத்து போட்டு சீல் வச்சு, என்னுடைய நிறுவனத்தினுடைய சீல் வச்சு நான் வாங்கணும். என்னுடைய நிறுவனத்தின் பேர் பிருத்திவி அண்ட் கோ. அப்போ அந்த புக்கு ஃபைலை என்கிட்ட தந்துட்டாங்க. நான் அதை போய் படித்து பார்த்தா எதுக்குமே பயங்கர ஊழல். எந்த வேலையுமே அது எத்தனை முறை செஞ்சு பில்லு போட்டாங்கன்னுங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் அதை நான் என்ன பண்ணேன், என்னுடைய செல்லில் கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை அந்த ஃபைலை கையெழுத்து போடாமல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அவங்க அதை பார்க்காம நான் கையெழுத்து போட்டோம்னு நினச்சிட்டு எனக்கிட்ட இந்த செக்கை தந்துட்டாங்க. அந்த கையெழுத்து போடாத சம்பந்தப்பட்ட புக் இதில் இருக்க அனைத்தும் இது அதனுடைய ஃபைல், அந்த 18 லட்சம் ரூபாயோட ஃபைல். இதில் இருக்க அனைத்துமே உங்களுக்கு தேவையா, எப்போ எங்கே கேட்டாலும் நான் தர ரெடி. இப்போ செக்கை கொடுத்துட்டு இந்த பணத்தை மாற்றி
எங்களுக்கு தந்தாதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை, அதாவது நம்ம பழைய இந்திராஜன் ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு 93 லட்சம் ரூபாய்க்கு முதல்வர் படிப்பகம்னு ஒரு வேலை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 85% முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பில் எழுதித்தாங்கன்னா நான் பாட்டு பில்லே தரமாட்டேங்கிறாங்க, அளக்கவே வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு போக இந்த ஐஸ்கேணி பகுதி, பழைய புது மகரிஷி ஸ்கூல்கிட்ட ட்ரைனேஜ், அதில் பாட்டு பில் வாங்கிட்டேன். அது போக ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கேன். அது 100% வேலை முடிஞ்சு. இன்னைக்கு வரைக்கும் பணம் தர மாட்டேங்கிறாங்க. நானும் 4.5 வருஷமா சொல்லி எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த செக் 30/3/2026. இப்போ இன்னும் ஒரு மாதம் தான் இது வேலிடு இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை. ஆனால் இது எனக்கு தேவையில்லாத பணம். இந்த மாதிரி ஒரு பார்க்காத வேலைக்கு நான் பார்த்ததாக பணம் வாங்கக்கூடிய கான்ட்ராக்ட் நான் இல்லை. எனக்கு இது தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. இந்த செக்கை நான் யார்கிட்ட கொடுக்கறது, என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கும் ஒன்றும் புரியலை. இப்போ முன்னாடி இந்த ஆணையாளர் இங்கே ஒருத்தர் அமைச்சர்னு ஒருத்தர் வீட்டிலே போய் உட்காந்துக்கிறார். காலையில் 6 மணிக்கு ஸ்வீப்பர்களை போய் விரட்டுவார். நான் 6 மணிக்கு வேலைக்கு வந்துட்டேன், எல்லாரும் வேலைக்கு வாங்க அப்படின்னு. ஆனால் இவர் போய் அந்த முன்னாள் அமைச்சர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் அந்த முன்னாள் அமைச்சர்னு. அவர் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நான் என்ன செய்யணும், யாருக்கு என்ன வேலையை கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருப்பார். இப்போ சரி ஆட்சி மாறிடுச்சு அப்படின்ட்டு 15/5/2025 அன்னைக்கு ஒரு புகார் மனுவை நான் அனுப்ப வேண்டிய இடத்துகளுக்கு அனுப்பிட்டேன். பட் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. கட்டாயம் இந்த ஆட்சியில் அது நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதுக்கான புகார் மனு இருந்தாலும் இந்த புகார் மனு மேலே இனிமேல் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதற்கு இடையில் இந்த கமிஷனர் 31/5 அன்னைக்கு ஓய்வு பெறுகிறார். இந்த மாதம் 31/5 அதுக்குலாட்டியும் தப்பிச்சு ஓடி போயிடும் அப்படின்னு இப்போ அமைச்சராக இருக்கிறவர்கிட்ட போய் காக்காயை பிடிச்சி அங்கே போய் நின்றுக்கிட்டே இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் கேட்டா எனக்கு அமைச்சருடைய உறவினர் ஒரு IASஓ IPSஓ அந்த அதிகாரி எனக்கு வேண்டப்பட்டவர், அதனால நான் என்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு எந்த அமைச்சர் வந்தாலும் நான் போய் ஒட்டிக்கிட்டுருவேன், அதனால் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிற தோரணையில் இப்போ போய் என்ன பண்ணுறாரு, டெய்லி இப்போ புதுசாக அமைச்சர் வீட்டில் போய் டெய்லி நிற்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இவர் பண்ண ஊழல் அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அருமையான ஆட்சி. இந்த அமைச்சர் அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும். அவரை இந்த ஊழல் பணத்தை அவர்கிட்டேருந்து வசூல் பண்ணணும். இது யார் பங்கு போட்டுக்கிறாங்கிறது தெரியாது. அதனால் நான் பார்த்த வேலைக்கு எனக்கு பணத்தை தந்துட்டு பார்க்காத வேலைக்குள்ள பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். மொத்தமாக கமிஷனர் வாங்கி தானே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாமே பாஸ் பண்ணியாச்சு. ஆனால் அதெல்லாம் எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க. அது 12/12/2024 நாளிட்ட மாமன்ற தீர்மானம் தான் இருக்கு. அனைவரும் அது எனக்கு தெரியாது யார் உடந்தைன்னு. ஆமா, தீர்மானம் பாஸ் பண்ணா அது தெரிஞ்சு பண்ணாலா தெரியாம பண்ணாலாங்கிற எனக்கு தெரியாது. அது மன்றம் தான் பொறுப்பு. மன்ற உறுப்பினர் அனைவரும் தான் பொறுப்பு. தலைவர் இருக்கிறாரு, துணைத் தலைவர் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா பொதுவா இந்த வேலைகள் அனைத்தையும் இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதான். இந்த வேலை மட்டும்தான் எனக்கு மாதிரி கிடைச்சிருக்கு. இது மாதிரி இன்னொரு 2 வேலை 5 லட்சம் 5.5 லட்சத்து இருக்கு. அந்த வேலைக்கு உள்ளதை போய் காட்டுங்க ஐயான்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வேலை இந்த காட்டுறேன் காட்டவே இல்லை. ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு தாலுகா ஆஃபீஸ்கிட்ட ஒரு பாலமும், இன்னொரு 5.5 லட்சத்துக்கு நம்ம பெரியார் சிலைக்கிட்ட ஒரு ட்ரைனேஜ்னு சொல்றாங்க. அதை போய் பார்த்தா அது கட்டி இருக்கு. ஆனால் நான் கட்டலை நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் 1 வருஷமா காட்டுறாங்க. இன்னும் காட்டலை. 21/2/2025 அன்னைக்கு நடந்துட்டு 2 நான் தான் எடுத்திருக்கிறேன். அது எல்லா பணியுமே நான் அரசு மதிப்பீட்டிலேருந்து குறைவான ஒப்பந்த புள்ளியில் தான். ஆனால் எடுத்து இது நடந்தது இப்படி. ஆனால் இதே மாதிரி தான் எல்லா வேலையும் இவங்க பார்த்துக்கிட்டு அந்த நிர்வாகத்தோட ஒத்து போகக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர், அந்த கான்ட்ராக்டர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு இதே மாதிரி கொடுத்து அது மூலமாக ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் தக்கு தெரியாமல் எப்படியோ இந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டதுனால தான் இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வருது. ஆனால் இது மொத்தமாக கிளறுனா இந்த 4.5 ஆண்டு காலமாக எவ்வளவு மாநகராட்சி பணம் கொள்ளையடிக்கப்பட்டுங்கிறது பொதுமக்களுக்கும் இப்போ ஆட்சியாளர்களுக்கும் நல்லா தெளிவாக தெரிய வரும். அதை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு எனக்கு உதவி ஒத்தாசையாக இருங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பேர்லாம் சொல்ல முடியும்? நல்லா சொல்கிறேன், இந்தாவே இருக்குது. உங்களுக்கு காப்பியே தந்துடுறேன் எல்லாத்தையுமே. உங்கள் பேர்னே? என் பேர் பாண்டி. என்னுடைய நிறுவனத்தின் பேர் பிருத்திவி அன்கோ. மாநகர மேயர் திரு முத்துத்துறை, துணை மேயர் திரு குணசேகரன், மாநகராட்சி முன்னாள்
ஆணையாளர் வீரமுத்துக்குமார், திருமதி சித்ரா மற்றும் தற்போது பதவியில் இருக்கும் திரு சங்கரன், முன்னாள் உதவி பொறியாளர்கள் திருமதி சீமா, திரு பாலசுப்ரமணியன், தற்போது பதவியில் இருக்கும் திரு சத்திவேல், வரைவாளராக உள்ள திரு மணிகண்டன், கணக்காளர்களாக இருந்த முன்னாள் கணக்காளர் திரு சரவணன், திரு வெங்கடாச்சலபதி, தற்பொழுது பதவியில் இருக்கும் திரு ஜோசப். இந்த கும்பல்ல இந்த கூட்டுக்கொள்ளைக்கு காரணம். அதில் முன்னாடி உள்ளவங்க போயிட்டா, இருந்தாலும் அவங்களும் இந்த கூட்டு சதியில் பங்கு பெற்று ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மற்றவங்க இப்போதைக்கு தற்பொழுது இருக்கு.